என்னடா அகண்ட கால்வாயாட்டம் தெரியுது. என்ன காலம் அப்படி 60 ஆகி குறுக்கு 20 ஆகி ஊடு போ வயசுல எத்தனை மாப்பிள்ள வச்சிருப்ப புடிச்சு விடு. தெரியலாம் என் வயசுல என் நடை என்ன என் உரை என்ன என் கௌரவம் என்ன அந்த பொட்டி எடுத்து கொடப்பு மூடு. ஏண்டிக்கு மாணிக்கிற வாட்சி நீ எல்லாம் எங்கடி அடிக்கிறேன்னு வந்து என் வயசுல நடந்தா நடக்கணும். நாளுக்கு ஒரு முத்து தலைமையில கூட வச்சுக்கிட்டு நடந்தா ஐயோ நடந்து காட்டேன் நடந்து காட்டேன். மாலை எழுதிய நடந்தா இந்த ஊர் கவண்டா மந்திரி கவண்டா ஆள்காரன் கோல்காரன் அம்புக்காரன் கொம்புக்காரன் எல்லாம் எனக்கு பின்னாலே வருவாங்க. ஒரு வேலை கவர்மெண்ட் காட்சி கொண்டு கொண்டிருப்பான். காட்சி கவர்மெண்ட் நீ தான் கொண்டுக்கிறேன். நான் தானா கூட வச்சுக்கிட்டு நடந்தா எல்லாம் எனக்கு பின்னாலே வருவாங்க. எப்படி நடப்பேன் அப்படியே சீலையை தூக்கி கடை மேல உக்காந்தா பூரா வேலையை அவங்களே செஞ்சிருவாங்க. என்ன வேலையா? காட்டு வேலை. 3 வாரம் 10 ஏக்கரா வாங்கி வச்சேன். நீ ஆம்பளைய பண்ணு என்ன பண்ணுவ? எப்படி சம்பாதிச்ச? ஐயோ அந்த கதை ஏன் கேட்கலாம்? அன்னைக்கு நடந்துச்சு அழகு இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்ட முடியலடா. சனியும் முடிச்சு பாரு. இப்ப எல்லாம் அவங்களே வந்து ஆட்டிட்டு போயிருவாங்க. இப்பயே ஆசையா தாங்குது. இந்த ஆலமத்த சிக்கன குனிய வந்த பத்தி அப்படி வெடிக்கு வெடிக்கு. சரி அதெல்லாம் போட்டோம். இப்படி வந்துக்கிறீங்க நீங்க யாரு? டேய் என்னை பார்த்தா தெரியவில்லையா? தெரியல கிளவி. நான் தான் சிறுவந்த நாராயணன். சிறுவந்த நாராயணன் பாட்டு பாடுறதே தெரிஞ்சிருக்கு. செவிடுதான் இருக்குது. பண்டார ரூபம் கொண்டான் பழுத்த கிழவி போல. சரி சண்டார ரூபம் கொண்டான் சாகும் கிழவி. நீங்க வந்துக்கிறீங்க இப்ப. அதாவது மக்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு வந்து நீ ஸ்ரீமந்த கண்ணு பகவான்னு தெரியும். இப்படி கிளைய உருவத்துல இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். அந்த குழந்தையாகப்பட்டது பிறந்தா பாரத போல என்ன அர்த்தம்? ஓ இப்பதான் தாய் தண்டு ஊட்டிட்டேன். தலைக்கு தாய் தண்டு ஊட்டி மல்லாட்டு வேடு கட்டிட்டேன். ஏழு கட்டிட்டு வெளியே வரதுக்குள்ள கூப்பிடுறீங்களா? சரி ரைட்டு. சரி போல போயிட்டோம். அந்த குழந்தைய நான் பார்க்கலன்னா இப்ப பாரு. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ராய் மேல அடிச்சிருவா. ஐயோ ஐயோ பாட்டி பாரு. ஐயோ ஐயோ அப்பா ராய் மேல அடிச்சிருவா. பிறந்தது எங்க பாத்துருக்கான்? ஏய் பாரு கால் விரிச்சு வைடி. ஐயோ பாட்டி மேல தூளத்தை கவுர் போட்டுக்கிட்டு கவுத்த முடி பண்ண. ஐயோ பாட்டி என்ன நீ வரப்பல கறந்து போயிருந்தா தூளத்துக்கு கவுர் போட்டுக்கிறியா? ஐயோ என்னால தொங்க முடியல. தூளத்துக்கு கவுர் போட்டு கழுத்துல நீ தொங்கு பாட்டி. நான் தொங்கனா வெட்டதாண்டி வருவேன். ஐயோ ஏடி ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஏடி 3 ரூபா பில்லேட் இல்ல. இது என்ன பொதக்காலாத்து கிடக்குது? ஐயோ அப்பா ஏண்டி அந்த விளக்கண்ணி எடுத்து வாடா. கை உள்ள விடுறதுக்குதா. எதுக்குள்ள கேள்ற அம்மா எதுக்குள்ள விடுற கைய? 2000 வரைக்கும். அதெல்லாம் போன போகுதா? ஐயோ பாட்டி ஏடி ஒழுங்கா பண்ணி பண்ணுது நீ. ஐயோ பாட்டி என்னால முக்க முடியல. நீயா முக்கு பாட்டி. நான் முக்கல வெட்டதாண்டி வரும் முண்டையா. ஐயோ அப்பா சரி நான் முக்க முடியாது. நீதான் முக்குனா முக்கடி நல்லா அப்பா முக்கடி.
இந்த குழந்தை பார்த்துச்சு. அதாவது என் கதையை கேட்ட குழந்தை இல்லையா? ஆமா. அதனால சரி, இந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா என்ன தலையை கீழ் விட்டு பார்த்துட்டு இந்த பகவான் தான் அமர்ந்திருக்கிறார் என்று தெரிந்து சரி தலையை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு காலை கீழே விட்டு நான் கண்ணை செய்யும் நேரத்துல சரி நெஞ்சு மேல எட்டு வச்சுட்டு ஒரே உதயா கண்மரவா கத்தி வச்சிருந்தேனே இன்னைக்கு கமர கத்தி, அன்னைக்கு கண்மரவா வச்சிருந்த கத்தி தான் கமர கத்தி. சரி, தொப்புள் கொடியா இருக்குது. சரி, அந்த கத்தியை பிடிக்கிட்டு ஓடி போச்சு. ஓடி போச்சு. அது போனா போகட்டும், அது நான் எப்படினாலும் பாத்துக்கிறேன். இந்த ஆதமத்த முண்டை வந்தால இவங்களுக்கு ஒரு வைத்தியம் சொன்னாலும் நாளைக்கு இது அத்துமத்தூர் பேசுவாங்க. ஆமா, ஒரு வைத்தியம் சொல்லிருங்க. பாட்டி பாட்டியா? பாட்டி பாட்டி எங்க இருக்கிறீங்க பாட்டி? பாட்டி பாட்டி அந்த குழந்தை என்ன மாதிரி இருக்குதா இல்லையா புருஷ மாதிரி இருக்குதா பாட்டி? அறிவு கட்டவளை நல்லா பண்ணி ஊர்ல நல்லா இருந்தா நல்ல குழந்தை பிறந்தது. இந்த காரகத்துல இருந்து மரகட்டியா போச்சு. என்னுடைய அங்கத்தில் வெறும் மரக்கட்டியா உதரமாக போய்விட்டதா? ஐயோ ஐயோ, இந்த கண்ணிய நான் இழந்தேன், இந்த கருவை நான் சொல்லுவாங்க. சுடு தண்ணி குடுக்காத, நல்லா பச்சை தண்ணி பானையில் ஊத்தி குடி. ஆமா, குச்சிக்கிழங்கு திங்காது. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க குச்சிக்கிழங்கு தின்னு. இவங்க பேச்செல்லாம் கேட்காத, வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அறவே காடா வேஸ்ட் தின்னு. ஆட்டுக்கறி தின்னாது, பன்னிக்கறி தின்னு, பண்ணைக்கறி தின்னு, நல்ல வேலை தின்னு. ஆனா ஒரு நடக்கிறப்ப மட்டும் கெட்ட வச்சு நடக்காது. கெட்ட வச்சு நடந்தா அதாவது காத்து போதாது. படுக்கிறது எப்படி படுக்கணும்? நல்லா மலாந்து படுத்து காலை விரிச்சு வச்சு படுத்து. ஒன்னாட்ட வைத்தியம் சொன்னா ஊர் உருப்படி பீத்துச்சு. எத்தனை பேருக்கு நான் வைத்தியம் சொல்லி. ஆமா பாட்டி, உன்னால முதுகு முட்டியே கெட்டு போச்சே பாரு. சரி, இருந்தாலும் இந்த பாவியாகப்பட்டவ கண்ணுதான் போச்சுன்னு நான் கருவை நம்பி இருந்தேன். இப்ப இந்த கருவும் போயிருச்சு. இந்த கருவு போனா போச்சது. என் கணவர் வருவாரு, காசி யாத்திரைக்கு போயிட்டு வரும் வழியில என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால என் கணவருக்காக இங்க காத்திருப்போம். வந்தா என்கிட்ட அறிக்கை செய்யடா பையா.
விடிய விடியத்தான் அடிக்கிறது விடுஞ்சுமா கொலை மூடி விட்டாங்க. இப்பதான் 2 பேரும் வந்து அடி வாங்க தெரியும். இரு பேசுறாரு. இங்க வாங்க, இப்படி வாங்க. சாமி, பூச்சி எத்தனாம் தேதி ஆட சொன்னாங்க? 1ஆம் தேதி எத்தனை ஆட சொன்னாங்க? 1ஆம் தேதி. யாரு உங்களே கவுண்டரா? அமுதா உட்கார் கவுண்டரா. அடியே மரப்பட்டா. ஓய் முளைச்சு கட்டி போடுவேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு. இந்த மகாநாட்டினுடைய பேர் என்ன? அத்திமரத்தானூர். அத்திமரத்தானூர். அத்திமரத்தானூரா? அத்திமரம் எப்படியா பையனா போடா. அத்திமரத்தூர் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆமா, தாய் திருநாட்டிலே ஆண்களாக பிறந்தவர்கள், பெண்களாக பிறந்தவர்கள், தாய்மார்கள், நமது அருமை தாய்மார்கள். ஆமா, 4 வேதம், சரி சரி, சாஸ்திரம், 64 கலைஞர்கள், 108 புராணம், சரி 98 தத்துவம். இப்படி கற்றொழுந்தவர்கள் இந்த சபையில நிறைய இருக்கிறார். ஆமா, கற்றது கையளவை, கற்காதது உலகளவை. தாளமலை, சரி ராகமலை, சிதுவிலை, சுதிவிலை, இப்படி 4 பிழையும் தவிர்த்து விட்டாலும் அவர் வைத்தவர் குழந்தை பிறந்து தவறுகள் செய்து விட்டார். சரி, அந்த குழந்தை எப்பறம் மன்னிக்கிறார்? அப்படியே அந்த குழந்தைய சின்னத்திலே எருக்கு மேல அடங்காத குழந்தையில வச்சிருக்க கூடாது. ஒண்ணெல்லாம் அப்படியே அழிச்சிருக்கணும். அப்படி அப்படி எப்படி அழிச்ச? வாங்க குழந்தை மூட்டு இருந்தாலும் தாய் தந்தை யாரு? பக்கமா 10 மாதம் 3 நாட்களாக என்ன பெற்ற தாய் தந்தைகள் யாரு? யாரு சொல்லவா? சொல்லுங்க. இல்லங்க தெரியல நந்தா சரியில்லாத என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? பேசுறா அடே மரப்பட்ட மாது பேசு அடி ஓயாலும் பொண்டாட்டியாலும்
பொட்டிக்காரன் சொன்னா நீ அழுத்துவா ஒரு புளுத்துனா புளுத்துவியா? காலையில பாரு எப்படி பேசுறான். ஏய் மணி 10 கூத்தாடி புதுமான புள்ளை முட்டு உள்ள போ. டேய் ஓய் எனது தாயே உளிவி ராணி. உங்க தாய் ஊம்பி டேய் இல்ல உளிவி ராணி உளிவி ராணி. உங்க தந்தையார் தந்தையார் யாரு? அர்ஜுன ராஜன். ஒரு உளிவி ராணிக்கும் இந்த அர்ஜுன ராஜனுக்கும் நீங்க மகனா நீ ஒருவர் பிறந்திருந்தாலும் நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? டேய் ஓய் நான் என்ன காரணத்தோட வனத்தலக்கறேன்? இருக்கக்கூடிய காரணம் என்ன? பௌத்திக்கு என்ன பண்ண? அண்ணன் என்ன காரணம் சொல்றப்பா. ஓரப்பா. ஓரப்பா. வயசுல என்ன போடு போட்டுருப்பா அப்படி 76 வயசுலாங்க இல்ல இவருக்கு முடி சம்பளமா 10 மணி வரைக்கும் சாவர எனக்கு அதே சம்பளம் தான். நீ செத்து போயிட்டே போறேன்னு சம்பளம் கேட்க நான் சம்பளம் வாங்கிட்டு தான் நான் துளுப்புனேன் அறுக்கிறது தான் கூட அது முன்னாடி சாக மாட்டேன். ஏய் ஓய் என் தாய் உளிவிராணி சரி தந்தை மேல ஆசைப்பட்டார். அட உங்க தாய் மேல தாய் மேல என் தாய் உளிவிராணி மேல வந்து எனது தந்தை அர்ஜுனன் மேல ஆசைப்பட்டார். யாரு உங்க தாய் உளிவிராணி? சரி இருக்கட்டும். இருவர்களும் சேர்ந்த காரணத்தினால் கருவு உருவாகி விட்டது. கருவாடு கருவற்ற அருவாடுறா கரு உருவாகி போச்சு. ஏன்டா இப்படி அடி வாங்குறோம் மல்லியா? நீ கூப்பிட்டதுனால தான் நீங்க ஆல்ரெடி அதனால எனது தாய் 48 நாள் கௌரி பூஜை செஞ்சு கொண்டிருந்தார். சரி சரி இருக்கட்டும். பன்றிப்பாங்க பன்றி வைப்பாங்களா? இல்ல கௌரி பூஜை செஞ்சிருப்பாங்க. அதனால என் தந்தை அர்ஜுனன் அங்கே சென்று என் தாய் இடத்தில் செல்ல போது ஆனால் சாமி என் தாய் கர்ப்பமாக இருந்தா. உன் தாய் முழுவாம இருக்கிறா. ஆமா முழுவாம இருந்தா. பிரெக்னண்டா இருக்கிறா. எப்படி பிரெக்னண்டா? இங்கிலீஷ் தெரியாது. லேடிஸ் ஒரு ஜென்டில்மேன், நான் ஒரு மிடில்மேன். சரி அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் தெரியாதா? 48 நாள் முடிஞ்சது. சரி கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டாலே மக அப்படி என்று சரி என் தாத்தாவாகிய யாரு யாருங்க? நாகராஜ மன்னன். சரி அரண்மனை தேடி வரும்போது என் தாய் கர்ப்பமாக இருந்தா. தாய் முழுவாம இருக்கிறா. சரி அப்ப பார்த்தார் இதுக்கு காரணமானவர்கள் யாரு யாரு அப்படி என்று கேட்கும் போது ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் நான் காரணம் என்றார். ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனன் தான் அதுக்கு காரணம். அதனாலே அந்த அர்ஜுனன் சரி எனக்கு சரியான எதிரி. எதிரி. ஆமா அண்ணவன் இடத்தில் எப்படி சேரலாம் எப்படி அப்படி
தாத்தாவகியே ஆ, என் தாயை அடித்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். சரி சரி பரவாயில்ல. ஆ, ஆ. அந்த அர்ஜுனனை எந்த கண்ணால பார்த்தேன்? இந்த 2 கண்ணாலதான். இந்த 2 கண்ணால பார்த்தேன். ஆமா, இனிமேல் உனக்கு கண்ணு இருக்க கூடாது இருக்க கூடாது. அப்படி என்று சொல்லி ஆ. கண்ணை நோண்டி சரி. நாடகத்தில் விட்டு விட்டார். சரி, உங்க தாத்தா தாத்தா, நாகராஜன். என் தாய் ஆ. மாயவா சரி. கண்ணா ஆ. என்று அழுத்து புலம்பும் போது சரி, ஸ்ரீமந்த நாராயணன் அங்கே சென்றார். யாரு? ஸ்ரீமந்த நாராயணன். உண்மைதான். சரி, அண்ணா ஆ. இந்த கருவு உருவாடுதல் இருந்து சரி. எனக்கு நித்திர சுகம் இல்லை. நித்திர சுகம் கிடையாது. ஏதாவது ஒரு கதை சொல்லு. ஆ, பட்ட கதையை சொல்லுட்டா அடடே, படாத கதையை சொல்லுட்டா. படாத கதையை சொல்லட்டா? மாயவன் கேட்டார். ஆ, பட்ட கதையே சொல்லன்றார். பட்ட கதையவே சொல்லப்பா. ஆனால் ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆ, ஸ்ரீமந்த நாராயணன் சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்லிக் கொண்டே இருந்தார். 3 சொல்லுக்கு என் தாய் ஊங்கட்டனா. ஊங்கட்டனா. 3வது சொல்லுக்கு தூங்கிட்டார். யாரோ தாயார் தூங்கிட்டாங்க. உண்மைதான். சரி, அப்ப நான் அந்த தாயை அங்கிட்ட கருவாக இருந்தேன். யாரு நீங்க? சரி, பார்த்தேன். ஆ, இந்த கதை வீணாக கூடாது உண்மை. அப்படி என்று சொல்லி ஆ, அவர் 108 அவதாரத்தையும் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்து ஊங்குறீங்க. முழங்க ஊங்கட்டி கொண்டிருந்தேன். அவத்துல இருந்து நீங்க இருந்து வயிற்றில் ஊங்குறீங்க. இருந்து ஆ, அந்த ஸ்ரீமந்த நாராயணனுடைய அவதாரம் போறதை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆமா. சரி, சுக்லாதேவி மகன் சூரிய ஒளி போறான். ஆமா. என் கதையை முடிஞ்சு விட்டது என்று முடிஞ்சு விட்டது. தங்கா தங்க என்று எழுப்பினார். சரி. யாரு? யாரு? உங்க ஸ்ரீமந்த கண்ணன். கண்ணன். ஆ, அண்ணா ஆ, 3 கதைக்கு ஊங்கட்டேன். சரி, 3வது கதைக்கு தூங்கி விட்டேன். தூங்கிவிட்டேன். அண்ணா. சரி. அப்ப ஸ்ரீமந்த நாராயணுக்கு ஞானக்கண் உண்டு. அட ஞான கண்ணு. அன்பே அந்த ஞான கண்ணாலே ஆ, இதுவரைக்கும் சொன்ன கதையை ஊங்கட்டவங்க யாராக இருக்கும்? யாரா இருக்கணும்? அப்படி என்ற ஞானத்தில் அறிந்தார். ஆ, ஆஹா, சரி. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுதான் ஆ, ஊங்கொட்டி கொண்டு பூங்கொட்டி இருக்கிறது. தங்கா ம். 10 மாதம் ஆனால் சரி. என்னிடம் சொல்லி அனுப்பு. ஆ, நல்ல மருதூசி அனுப்புறேன். நான் நல்ல மருத்துவ பாட்டி அனுப்புறேன். ஆ, அப்பொழுது சரி. ஸ்ரீமந்த நாராயணன் ஆ, பூனி கலையாக உருவப்பட்டு சரி. மருதூசிக்கு வந்தான். தங்கச்சிக்கு யாரு? ஸ்ரீமந்த கண்ணை. வர தங்கச்சிக்கு வந்து எப்பேற்பட்ட அண்ணனா இருப்பான்? அப்ப என் தாய் ஓனியிலிருந்து எட்டி பார்த்தேன். யாரு நீங்க? ஆமா. சரி. என்ன செய்தான் தெரியுமா? என்ன சாமி? இதே கத்திதான். இதே கத்திட்டா. தலையை விட்டா அறுத்துடணும் ஆமா. அப்படி என்று ஆ. கத்தி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தான். யாரு நீங்க? டேய், அவ உங்க மாமை. எங்கடா அப்ப தெரியுமா எட்டி பார்க்க போது கண்ணன் நான் என்ன செய்தேன்? ஆ, தலையை உறவு விட்டு சரி. தலைக்கால மாத்தி அடடா. காலு வலியில அப்படியே வந்து கேட்டு உடச்ச பாரு. வா வடிட்டு வா பக்கமா தான் நல்லா முடிச்சிட்டேன் இப்பதான் நல்லா இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. உங்க வீட்ல வெட்டி எடுத்துக்கல வெட்டிது. ஏய், 2 மாடி எட்டி உதைத்தேன். ஆ, கையில இருக்கக்கூடிய கம்பர கத்தி, கண்ணுக்கு தெரியாத கம்பர கத்தி இது பேரு. ஆமா, கம்பர கத்தி. இத புடிங்க எங்க சென்று? எங்க? உபாயமலைக்கு சென்று அகாயமலை. சிங்கம் புலி நரி என்று சொல்லக்கூடிய மிருகச்சாரி பால் குடிங்க. அதனாலதான் மிருகம் மட்டும் கோபம் வருது. அதனால சரி, அந்த புறத்துல ஏதோ ஒரு சத்தாகுது. மாமை பார்க்கலாம். புறத்துல வாங்க. ஐயோ, நான் காய்ச்சல்ல போட மாட்டேன். ராஜராத்திரி முடித்து விட்டு வரும் தருவாயில் மன்னவா மன்னவா என்று அழைத்துக் கொண்டு வருகிறார் ஆஹா. பார்த்தாயா?
காட்சேத்திரைக்கு போன மண்ணைய சுவாமி குரல் கேட்கிறது. அவரு வரல நல்லா எனக்கு கேக்குதுப்பா. ஏய், கண்ணில்லாத குருடி மன்ன ஏண்டி மன்னவா மன்னவா என்று கண்ணில்லாத குருடி வருகிறாய். இல்லப்பா பேசக்கூடாதுப்பா. ஆனா சுவாமி இந்த பாவிக்கு தான் எனக்கு கண்ணு இல்ல. ஆனா உன்னுடைய குரலாகப்பட்டது எனக்கு நன்கு தெரியும். நான் உன் மனைவி சாமி. என் மனைவி எப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட மன்மதன் என் மனைவி. இருந்தாலும் உன் கண்ணில்லாத ஒரு தாய் மன்னவா என்று கட்சித்து வருகிறார். நீ யாருடா? டேய் நான் யாருடா? எந்த ஊருடா? கண்ணில்லாத குருடி, நான் அடிக்கும் தருவாயில் எனக்கு முன்பதாக வந்து தடுக்கிறாய். உன் பேர் என்ன? இந்த உபாயமலையில சிங்கப்புலி, நரிப்புலி, நாய்ப்புலி. ஏய் நீ யாரடா? நீ கூறடா. சீல்நாய்க்கு 100 போறவன்டா. இப்படி மிருக ஜாதி பால் குடிக்கிறவன். ஆனால் தாயை மன்னவா மன்னவா என்று கதறி அழி கொண்டிருக்கிறார். சுவாமி கண்ணில்லாத பாவி அடிக்கிறியா? புருடிக்கிறியா? அட நீ போறவா. தீர தீரமாய் இருந்தால் இருடா நீ ஒரு பக்கம் யா எங்க வந்து என்னவ கட்டி கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்தியடா கணா. என் மனைவி எப்பேற்பட்ட அழகு, கண்ணில்லாத குருடி. அப்ப விளாடி இல்ல மாடா கண்ணு எரிச்சலாவுது. ஆதி உன் உயிர் வேண்டும் என்றால் ஓடிவிடு. நான் எப்பேற்பட்டவனுக்கு பிறந்தவன். என் தந்தை பேர் கேட்டால் கொள்ளாத விடுவனா கொடிய பாதகனை கொண்டாடிய மொல்லா சண்டை போடுங்கடா. நாராயணா என்ன சிறுவன் பையன் என்னிடத்தில் சண்டை செய்த தருவாயில் அக்கடிமை வந்து விட்டாயே. அவன் யார்? அவன்தான் உன் மகன். என்ன மாமா சொல்ற? உண்மைதான். எப்படி எனக்கு மகன் ஆக வேண்டும்? அந்த கண்ணில் இருந்தவள் உன்னுடைய மனைவி. உனக்கு என்ன மாமா பைத்தியமா பிடிச்சிருக்கு? அன்ற தினத்திலே என் மனைவி எப்பேற்பட்ட அழகு, கண்ணின் அளவு மனைவின்னு சொல்றீங்க. ஒன்னு ரெண்டு வச்சுன்னா கணக்கு தெரியும். ஆமா ஊர் கொண்டு வச்சுன்னா எப்படி காட்டி கொடுத்த பெண்ணை கூட்டி கொடுக்கறதுனால பின்னால் பேசிக்கலாம். சொல் மாமா. அதாவது நாகராஜனுடைய மகள் அவன். சரி, அர்ஜுனனிடம் சேர்ந்து விட்டாள் என்று கண்ணை தோண்டி காணத்தில் ஓட்டிட்டான். யாரு? நாகராஜன். நாகராஜனுக்கும் நாகராஜனுடைய மகள் உழுவிக்கும் உனக்கும் பிறந்தனால அவனுக்கு நாகார்ஜுனன் என்று அஸ்வினி நான் தான் பேர் வச்சேன். அப்ப என் மகனா? என் மேல எதிரியா இருக்கலாம், என்ன கொண்டு போடுவான். இருந்தாலும் நீ அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதெல்லாம் தந்திரமான வேலை உனக்கு தெரியும். நாகலோக அனுப்பி மிருக சஞ்சீவி, அமிர்த கலசம், நாகஜோதி, இது 3 வாங்கிட்டு வர சொல்ல. அவன் போன வாங்கிட்டு வந்துடுவான். அப்படியா? வாங்கிட்டு வர சொல்லு, கண்ணை பொறுத்துலாம். அப்படியா? அன்னைக்கு தந்திரமா பேச அப்ப வந்து நான் வந்த கதையை சொல்லாத. மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மல்லிகை மல்லிகை வச்சுக்கோங்க மந்தரன் சொல்லக்கூடிய மலர் கொண்டு உன் மகனாகிய நாக அர்ஜுனன் பாதத்தை வணங்குகிறேன். ஆகட்டும். இருந்தாலும் என் திருவிழி பாதத்தை விடுங்கபடியால் சிறு சிறுப்புடனே வாழ்ந்திருவாள். உன் தாயானவள் உளவி. தாயா? உண்மைதான். இந்த அர்ஜுனன் நாகார்ஜுனால நாகராஜனால வஞ்சிக்கப்பட்டு உன் தாய் கண்ணு போய்விட்டது. உன் தாய் கண்ணு பொருந்து வேண்டும் என்றால் எங்க செல்ல வேண்டும்? நாகலோகம் சென்று நாகராஜன் இடத்தில் மிருக சஞ்சீவி, அமிர்த கலசம், நாகஜோதி இருக்கின்றது.
கண்ணு வேணும்னா நம்ம ஏறி ஒரு சந்தைக்கு போனாவே புறப்படு சென்று வாங்கி வருகிறோம். ஆகட்டும். நான் தான் உங்க பேரன். எப்படியா பேரனா முடியும்? மூணு பொட்டு பிள்ளைங்க ஒரு பையன் கல்யாணம் இப்பதான் அரையா பிள்ளைங்க வயசு கூட இல்ல. எனது தாயா உளிவிராணி. தாயா உளிவிராணி. என் தந்தை அர்ஜுன ராஜன். வார்த்தைகள் கேள். உன் தாய உளிவி சொல்கிறாய். அவளை கண்ட தொண்டுமா வெட்டி போட்டிருப்பேன். கண்ட தொண்டி காணவ ஓட்டி விட்டு அவன் செத்து போய்ப்பான். நரிநாய் திரும்ப யாரா சொந்த கொண்டாடுறது? யாரா சொந்த கொண்டாடுறது? ஆனால் எனது தாய் சாகவில்லை. தாய் செத்து நான் இப்படி பிறந்திருப்பேன். புளியா? அதனால என்னுடைய பேரு நாக அர்ஜுனன். உன்னுடைய பேரு நாக அர்ஜுனன். உன் தந்தை யார்? அர்ஜுனன். தாய் உளிவிராணி. சரி, இப்ப எதற்காக என்னிடத்துல வந்தாய்? கண்ணா நோண்டி கானகத்தில் விட்டாயே என் தாயே. மறுபடியும் கண்ணு பொருந்தணும். உங்ககிட்ட தான் நாகஜோதி கண்ணு இருக்குது. என் இடத்துல நாகஜோதி இருக்கிறது. பஞ்சோபந்தரம் இருக்கின்றது. நெல்லுவி செஞ்சு இருக்கிறது. அமர்ந்த கலசம் இருக்கிறது. மூன்று இருக்கின்றது. மூன்று இருக்கு. என் இடத்துல கண்ணு வாங்கி பார்த்து வந்திருக்கிறாய். ஆமா தாத்தா. முத்தநாயகி சந்தைக்கு போனா கிடைக்கும் கண்ணு. கண்ணு கொடுக்க முடியாது. கண்ணு கொடுக்க முடியாது. கண்ணு வேணும் மறுபடியும். அவனோட தம்பிடா நானு. என்ன அடிச்சு நைட்டு என்ன இப்படிதானே பெற்றிருப்பாங்க. இப்ப கண்ணு வேணும். கண்ணு இல்லாத போக மாட்டேன். சரி, சொல்றதே கேள். வாங்க இங்க வா. நான் ஒண்ணு கேட்கிறேன். இங்க வா தாத்தா. கம்ப்யூட்டர் பதிவாகட்டும். அங்க எப்படி பெண்ணாலே பதிவாகும்? இப்படி சொல்லு தாத்தா. கண்ணு தானே வேணும். ஆமா. சரி, நான் கேட்கிறேன். தரேன்னு ஒரு வார்த்தை சொல் தாத்தா. இந்த நாகராஜ மன்னன் எதை கேட்டாலும் தருகிறேன் ஒரு சத்தியம் செய். என் தாய்க்காக என் உயிரை கேட்டாலும் தர சத்தியம். எதை கேட்டா தரேன்னு சொன்னா அல்லவா? உன் தாய்க்கு கண்ணு வேணும் என்றால் உன்னுடைய உயிராக எனக்கு வேணும். ஒரு வம்சத்தை கூட்டோடு அழைக்கணும் எதிர்பார்த்திருந்தவன். குந்தியம்மா ஈன்ற மைந்தர்கள் சரியான சந்திர குலத்தில் பிறந்தவங்க. கோடுகளை தாண்ட மாட்டோம். அப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்தவன் என் உயிரவே தருகிறேன். உயிரை புறாவு வம்சலே கூட்டோடு அழைக்கும். யாரு அழிகிறாங்களா பாரு.
யாரும் மறைக்கு கொட்ட போயிட்டு பகவான் எம்பெருமா பேசுறேன். இவனை கொல்ல நான் ஏற்பாடு பண்ணேன். அப்ப கொல்ல முடியல, தப்பிச்சுக்கிட்டான். ஆனா நீ கொண்டுட்ட பரவாயில்ல. இருந்தாலும் பாரத போர் நடத்தினா பாரத போருக்கு இவன் எனக்கு தேவைப்படுது. இவன் பாரதம் உனக்கு தேவைப்படுது. அது மட்டுமல்ல, நீ இருந்துட்டா இந்த நாகலோகத்துக்கு ஆள் இல்லாது போயிடும். அதனால உன் மகளுக்கு கண்ணை கொடுத்து இந்த நாகலோகத்துக்கு பட்டம் கட்டி வை. முடியாது கிடையாது என்கிட்ட பேசாத. வேற ஆள் என்ன பண்ணுவாங்க? உன்னை கொண்டு போடுவான். எப்படி வேடாள் வருகிறேன் பாக்கட்டுமா? இல்ல கரெக்டான ஒரு காட்டு காட்ட சொல்லுங்கள். இல்ல நான் காட்டாத வர மாட்டேன். ஐயோ கொடுத்துறேன். உள்ள போ. யாரா கழிச்சாரு சொன்ன நான் கொடுத்துறேன். முடிச்சு குடுறா பண்ண ஏன்டா அடி வாங்குற? தண்ணி போடுறா. இவனுக்கு அடிக்கலானே என்னை எப்படா அடிச்சுக்கினாயிட்டு. ஓ நம சிவாய. மகனே நாகார்ஜுனா, அதாவது தன்னுடைய தாய்க்காக தன் சினத்தை அழுத்தபடியினால் உனக்கு நல்ல அரவான் என்று பேர். நல்ல அரவானுக்கு அழகா உன் தாய் இடத்தில் எடுத்து செல் போலாம். புறப்படு. அது வராது. ஜாத்திரை குடிச்சோம். மயவா தங்கா அண்ணா என்ன இப்ப என்ன பண்ற நீ? ஒரு கண் கொடுக்கறமா? எனக்கு கண்ணே கொடுக்குறியா? ஆகட்டும் வருதுங்கள். கண்ணே எடுத்து என்ன சேவி பிள்ளை மயவா இப்ப வந்து தங்கச்சி கண் கொடுக்க காரணம் யாரு? சிறுமந்த நாராயணன். அப்ப என்னதான் உன்னதான் பாப்பான்றா. யார் யார் இருக்கிறாங்க? அதாவது அர்ஜுனன் இருக்கிறா, உன் தந்தை இருக்கிறா, உன் மகன் ஒருத்தங்களா. அப்படியா அண்ணா? என் மூஞ்சில் தான் நீ முடிப்பேன், எனக்கு நல்லா தெரியும். 1000 தான் இருந்தாலும் இந்த உலகத்திலே முதல் தெய்வம் தாய் தந்தை தான். ஆமா. என் பாசமுள்ள எங்க அப்பா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல இப்ப எனக்கு கண்ணு வந்திருக்குது. நான் முத யாருக்கு மூஞ்சில முடிக்கணும் தெரியுமா மாயவா? என் பாசமுள்ள என் தந்தையாரு இருக்கிறார். நான் பெற்றெடுத்த என் மகனும் இருக்கிறான்னு சொல்றேன். என் கணவரும் இருக்கிறாரு. இத்தனைக்குமே மாயவா நீ இல்லாம அந்த அகிலத்துல அணுவு கூட அசையாது. பார்ப்பலையே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அகிலத்துல நீ இல்லாம எந்த செட்டி கோட்டி எதுவுமே அசையாது. ஆண்டவன் இல்லையே அசையாது துரும்ப கூட. உலகத்திலே நீதான். நீ இல்லாம அகிலமே கிடையாது. அதனால நான் முத யார் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? முத என் புருஷ மூஞ்சில தான் முழிக்கணும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தா இதுக்கு மேல உனக்கு மானம் இல்ல ஈனம் இல்ல. நீதான் இந்த இடத்துல நிக்கலாமா? தேவி என் கணவர் எங்க இருக்கிறார்? முழுகிறானி என் திறந்தவாய். கூதிடா நீ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு போது முடிவிராணியா? சாப்பிட வேணுமா? சாப்பிட வேணுமா? ஐயோ மயவா. அதாவது நாகலோகத்து கண்ணை பொழுந்தபடினா புலிவி என்ற பெயரை மாற்றி நாகக்கண்ணி என்ற பெயர் வைக்க.
யா உட்கார் உட்கார் ஏய் உட்கார் 5 நிமிஷம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. கல்யாணம் பண்ணி வச்சு தாய்க்காக இவன் கழுத்த அறுத்ததுனால இதோ இருந்தது நாகார்ஜுன தாய்க்காக கழுத்த அறுத்ததுனால இவனுக்கு நல்ல அங்கவாடி என்று பெயர் வைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப அர்ஜுனனுக்கும் இப்ப உளிவிக்கும் 2 பேத்துக்கு கல்யாணம். ஏதோ இங்க இருக்கிற கூட்டமே போதும், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்காங்க. ரமேஷ் இதோ எடுத்து பூரா அவுத்து கொடுங்க. நான் நேரம் போடு போடு போடு. நல்ல பக்குவமா பார்த்து சுக்காமரம் சூத்துல வரணும், டீ வரணும், காபி வரணும், காலையில 3000. நல்ல என்ன எடுத்தா நம்ம இந்த மந்திரல மாத்து சீக்கிரம் சொல்லு மந்திரம். சொக்கஞ்சாரி கையில இது எங்க சாவயிர கூட்டிட்டு வந்து ஹலோ ஹலோ ஆத்துங்கரைக்கு 8 மணிக்கு வந்துரு. எதுக்கு? 4 செங்கல் போதும். ஒரு குச்சி கட்டு போதும். 10 டின்னு நெய், 5 சாக்கு தேங்காய், அப்படியே பாரு நல்லெண்ணெய் செக்கு ஆட்டு எண்ணெய் 5 டின்னு வாங்கிக்க. செவ்வாழை பழமா 6 தாறு வாங்கிக்க. ஆமா, அரிசி பாரு நல்ல பொன்னி அரிசியா, போய் நல்ல பீட்டி பொன்னி அரிசியா ஒரு 7 சிப்ப எடுத்துக்க. எல்லாம் வாங்கிட்டு நேரம் ஆத்தங்கரைக்கு வந்துட்டு தோசை கடிச்சுக்கலாம். கோட்டுக்குள்ள வயசுக்கு வந்துக்குது. ஏய் தோசை கடிக்கு போண்டா. ஐயர் மாத்த திருட்டாயிரம் வரைக்கும் சீக்கிரம் கொடு. அப்படியா? தாலி கொடுக்கணுமா? கொடுத்தா தான் சீக்கிரம் கொடு. அப்படியா? சுக்லாம் பரதனம் காலையில காபி வரணும், ஆய் வரணும். ஓய் மந்திரம் சொல்ல ஐயர்னா அடே மொண்டிட்டி வாக்க. எங்க ஊர்ல பழைய தோப்படி அரபிட்ல எந்த அளவுக்கு ஐயர் மந்திரம் பாச்சு. அட பாவி, அதை ஏன்டா சொல்றேன்? சரி தாலி வாங்க. போற அன்னைக்கு போகணும், புதன்கிழமைக்கு வந்துடணும், திங்கக்கிழமை போய் சோமார் கிழமை வந்துடணும். எப்படி இருங்க. தாலி எடுத்து கூட அமைஞ்சு போச்சு. எல்லாம் நான் நிறைவேறி போச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அமைஞ்சு கடைசிட்டுல என் புருஷன் தாலியை மலத்தி கட்டி. சரி, அப்படி இருந்தாலும் மாயவா, இப்பொழுது எனக்கு திருமணம். நாகராஜா, இந்த நாகலோகத்துக்கு நீ மேல நீ வயசை பெற்று ஆகாது. சரி, நாகனுக்கு பட்டம் கட்டு. பட்டம் கட்டும். ஆமா, 4 வீடு பட்டம் கட்டி வைத்து விட்டாய். அண்ணா அப்பா அப்பா இதோ இந்த நாகலோகத்துக்கு உனக்கு பட்டம் கட்டுகிறேன். நாட்டை நீயே அரசாட்சி. அப்படி ஆகட்டும். இந்த பாதாள லோகத்துக்கு நானோ நாகக்கண்ணி, உளிவி ராணி, உளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. அப்படி ஆகட்டும். இப்ப நான் ஒரு ராணி அல்லவா? அம்மா, அவன் நாட்டு விட்டு வெளியே போக சொல்லு. சரி அப்பா, நீ கல்யாணத்துக்கு வந்த பாப்பா பலகாரத்தோட சாப்பிட்டு போவேன். நான் பேர்பட்ட ரோஷமானவன். நான் உன் வீட்டுல கை கழுவ மாட்டேன். சரி வந்துட்டேன். ஒரு 350 ரூபா கூட ஹோட்டல் கடை சாப்பிட்டு போறேன். சரி கேளு சபையாளர்களே. தாயே, ஆனால் மகனே, சிங்க புலி என்று சொல்லக்கூடிய மிருகஜாதி என்ன பாதுகாப்பு. அப்படியா? சரி அப்பா, என்ன பிறந்தாப்பந்தான் உனக்கு நான் பால் கொடுக்கல, உன்னை வளர்க்கல. இனிமேல் பட்டாவது தாய் தந்தை யாரு தெரிஞ்சுக்கிட்ட பாப்பா போகலாம். இல்லை தாயே, எனக்கு தாய் தந்தை அங்க இருக்கிறாங்க. அப்படியா? உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிச்சயமா என்னிடத்தில் வந்தால் அதை நான் காப்பாற்றுவேன். அப்படி ஆகட்டும். உன்னை வளர்த்தது இந்த ஆனை வந்து பால் கொடுக்கும், சிங்கப்புலி வந்து தாளாட்டும். உன்னை மிருகஜாதி தான் வளர்த்தது. அதனால நீ உன்ன வரலன்னு உன்னை எதிர்பார்த்து. சரி அப்பா, நீ கானகத்திலே இரு. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் நான் உன்னை தேடி அன்னைக்கு வரேன். என் அவைத்த நிச்சயமாக இது சத்தியம். ஆகட்டும், சென்று மாயவா, அன்னைக்கு பேசிக்கிறோம். கேளு சபையாளர்களே. நாட்டுக்கு நாடு மகா நாடு.
அருமையும் பெருமையும் சேர்ந்து நம்ம தாய்நாடு தலைநகரம் விளாடுபுரம் அச்சு நாட்டுக்கு ஒப்பாகிய அச்சுமரத்தூர் கிராமத்தில் எழுதிய சின்னத்தாயம்மாள் செத்து சிவன்பதி மாண்டு வைகுந்தம் சாலுவாக சமீப சாதிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதி முக்கியமான காரணத்தினால் அவர் ஆண் மக்கள், பெண் மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நாகக்கண்ணி கல்யாணம் நல்ல அரவான் பிறப்பு என்ற நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டு செய்தோம். ஆடினோம், ஆடி முடித்தோம். இந்த நாடகத்தில் ஏதான குற்றம் கூட இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும்படி சிறந்தாலும் வணங்குகின்றேன்.